அனைவருக்கும் வணக்கம். வேட்டைக்கருப்பு மலையாள மாந்திரிகம் நம்ம யூடியூப் சேனல். அதாவது நம்ம பார்க்கின்ற வீடியோ என்னவென்று கேட்டிங்கன்னா, கள்ள தொடர்பை பிரிக்கக்கூடியது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண்மணி நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க, சாமி நாங்களும் 4-5 இடத்துல போயெல்லாம் பார்த்தோம், குடித்தோம், எங்கள் வீட்டுக்கார் தகாத உறவில் இருக்கிறாரு, அவங்கவுங்க அது செஞ்சு வச்சுக்கிறாங்க, இது செஞ்சு வச்சுக்கிறாங்க, சரி பண்ணிடலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சரி வர மாட்டேங்குது. எப்போ பார்த்தோன்னா அந்த பெண்ணுக்கிட்டேயே போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. நாங்கள் என்ன சொன்னாலும் வீட்டில் சண்டை சச்சரவு தான் வருது. வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சரியாக காசு கொடுக்கறதில்ல. பிள்ளைங்க வீட்டில் எரிஞ்சு உழுவுறது அப்படியே இருக்கிறாரு அப்படின்னு நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க. சரி நம்மளை ஃபோட்டோ அனுப்புங்க சொல்லி நம்ம ஃபோட்டோவில் வச்சு பார்க்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோகினி, காம மோகினி ஏவி விட்டுருந்தாங்க. அப்போ அந்த காம மோகினி ஏவி விட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னா அந்த கள்ளத்தொடர்புனால ஏவி விட்டுருவாங்க. ஏவி விட்டுனாங்கன்னா யாரை வச்சு ஏவி விடுறாங்களோ அவங்ககிட்டயே போய் நிற்கக்கூடிய சூழ்நிலை அவருக்கு உருவாகிவிட்டது. அந்த மாதிரி அவங்களுக்கு இருந்தது. அப்போ நிறைய பேர் அந்த மோகினி விரட்டணும் செய்யணுமே தவிர சரி பண்ணிடுறேன், அதை பண்ணி கள்ளக்காதல் பிரிச்சிடுறேன் அப்படிங்கிறது மட்டும் எதுவும் பண்ணினா அது சரியா ஒரு சிலருக்கு வேலை செய்யாது, மற்றதெல்லாம் எல்லாருக்குமே வேலை செய்யும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா மோகினி காம மோகினினாவே காம இச்சைகள் தூண்டக்கூடியது. சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மாந்திரிகத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடியது காம மோகினி. மற்றும் காதலர்களுக்கும் பயன்படுத்தலாம். சரிங்களா? அப்போ அவங்க ஏவி விட்டதுனால அவர் அங்கேயே போயிட்டு இருந்தனால நம்மளுக்கு தொடர்புனா நம்ம குறி பார்க்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா காம மோகினி ஏவி இருந்தாங்க. அப்போ நம்ம சரி பண்ணுறது அந்த காம மோகினுடைய ஏவல் தான். நம்ம பூஜை முறையில் சரி பண்ணுறதுக்கப்புறம் அவர் அந்தாண்ட போகிறது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. கம்மி பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பெண்மணி மறுபடியும் அதே வேலை செய்யும்போது இங்கே மாற்றங்கள் ஏற்படும் போது அந்த பெண்மணி நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க, சாமி மறுபடியும் பண்ணுறாங்க, மறுபடியும் எங்கள் வீட்டுக்கார ஃபோனில் பேசுகிறாரு அப்படிங்கும்போது சொன்னாங்க. நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு கள்ளத்தோட பிரிக்கிறதா இருக்கட்டும், ஒரு கணவன் சேர்த்து வைக்கிறதாக இருக்கட்டும், நம்ம சேஃப்டிக்கு கட்டு போட்டுருணும். அதாவது எந்த மாந்திரிகர் செஞ்சாலும் நம்ம ஒரு வேலை செய்யணும், அது பழிக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம சேஃப்டி கட்டு போட்டுடணும். ஒரு சில கஸ்டமர்லாம் காணிக்கையை பார்த்துட்டு இல்லை எங்களுக்கு ஒன்று மட்டும் செஞ்சு கொடுங்க அப்படின்றாங்க. அப்போ அதுக்குன்னா பாதுகாப்பு பண்ணிக்கிறது இல்லை. சரின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்தோம். பண்ணி கொடுத்தப்பறம் மறுபடியும் அவங்க அதே மாதிரி ஃபோனில் பேசக்கூடியது இருக்கிறாங்க. என்ன சாமி பண்ணுறதுன்னாங்க. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், நீங்கள் அதை கேட்கல. சரி மறுபடியும் பண்ணி கொடுங்க அப்படின்னா பண்ணி கொடுத்து அந்த ஏவல் மறுபடியும் யார் ஏவல் ஏவி விட்டாலும் சரி, காம மோகினி குட்டி சத்தம் கூறில் எது ஏவி விட்டாலும் அது பாதிக்காத மாதிரி கட்டு போட்டதுக்கப்புறம் இப்போ அந்த பெண்மணினால் எதுவும் பண்ண முடியல. கணவன் மணி ஒன்றாக சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறாங்க. சரிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கேட்குற கள்ளத்தொடர்பு பிரிக்கிறது மற்றும் கள்ளத்தொடர்பு செய்யக்கூடியது, ஆண் பெண் வசதி செய்யக்கூடிய வேலைகள் அதிகம் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதனால் இந்த பதிவு பெருசாக போகணுன்னு தான் என்னோடய எண்ணம். ஆனால் சில இதுகள்னால நம்ம சூட்சமங்கள் நிறையா இருக்கிறதுனால எதுவும் நம்ம சொல்ல முடியல. ஏன்னா அது மாந்திரிக பயிற்சியில் அதில் சில விஷயங்கள் வரக்கூடியது. காம மோகினினாவே பயங்கரமாக இருக்கக்கூடியது. வசியம், மோகனம், ஆகர்ஷணங்களும் பயங்கரமாக வேலை செய்யக்கூடியது. சரிங்களா? ஓகே, நன்றி, தேங்க்யூ.